அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். சினிமால ஒரு ஜானர்ல ஒரு படம் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதே ஜானர்ல அடுத்தடுத்த படங்களை பார்க்கலாம். அந்த வகையில லோகான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு என்னடா ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கு, மலையாளத்துல தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்களா, நம்ம அந்த குவாலிட்டி செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இங்கிட்டு இன்னைக்கு கரண்ட்ல ஒரு படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆதித்யா அவர்கள் இயக்குன படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தம்மா அப்படின்றாங்க. உள்ள பார்த்தா கிட்டத்தட்ட லோகால பார்த்த வேம்பயர், ரத்தம், அதாவது சூரியன் ஒளிப்பட்டா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுறதா இருக்கட்டும், உல்ஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சிச்சு. இது எல்லாரும் பார்த்துட்டு என்னங்க அப்படியே லோகா சாப்டர் 1 பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு மாதிரியான டாக் போய்கிட்டு இருக்கு. படம் இன்னும் வரல, ட்ரெய்லரே இப்போதான் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த 2 படத்தையும் பார்க்கும்போது ஓகே ஒரே மாதிரி ஃபீலா தானே கிடைக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப கரண்ட்ல அந்த படக்குழுவுக்கு என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கும்னா, லோகா பார்த்துட்டு இப்ப நம்ம இந்த படத்தை எப்பயோ பண்ணிட்டோமே, இப்ப லோகா பண்ணிட்டாங்களே, இப்ப மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா லோகா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 300 கோடிக்கு கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ ஹியூஜான ஒரு கலெக்ஷன் வந்திருக்குன்னா அது தமிழ், மலையாளம் அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் கொண்டு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்மாக எல்லாருக்கும் ஆமாங்க இது லோகா சாப்டர் 1 மாதிரி தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அப்படி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா வேன் ஹெல்சிங்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேம்பயர் பேஸ்டான ஒரு படம் தான். இதே மாதிரி தான் ஒருத்தர் இருப்பார். அவரை ஒரு வேம்பயர் சுற்றி இருக்கிற வேம்பயர் அப்படிலாம் அடித்து அவர் அழிக்கிற மாதிரி இருக்கும். அவர் உல்ஃபா மாறுவார். இவர் தான் ரட்சிக்கப்பட்டவர், இவர் தான் காப்பாற்ற வந்தவர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே லோக்காலையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த தம்மா ட்ரெய்லர் பார்த்தாலையும் அது இருக்க முடியும். பட் நம்ம குவாலிட்டி வைஸ் நம்ம தமிழ் சினிமா பக்கத்தில், அதாவது மலையாளம் சினிமா நம்ம பக்கம் பார்க்கும்போது ஓகே இது குவாலிட்டியாக நல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் அதிகமாக டாக் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, தம்மா அப்படின்ற ஒரு ட்ரெய்லரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆயுஷ்மான் குரானா அவருடைய அட்டெம்ப்ட் எப்பயுமே செம்மையாக இருக்கும். ஸோ அவருடைய படங்களில் ஓகே இந்த மனுஷன் எதை பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த தம்மா படத்துக்காக போவாங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கான இருந்தவங்க ராஷ்மிகா. ஸோ ராஷ்மிகாவும் கதைகள் சூஸ் பண்ணுறதே ரொம்ப வித்தியாசமாக எடுக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. அதில் தம்மா அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருந்ததுன்னா நவாசுதீன் சித்திக் அவர்கள் நடிக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் பழங்காலத்து ஒரு வேம்பயர் மாதிரி நடித்த மாதிரி தெரியுது. அவர் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார் நினைக்கிறேன். எப்பிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெய்லரில். பட் நம்ம இந்த ட்ரெய்லர் எனக்கு பார்க்கும்போது என்னென்னா ஒன்லி சீரியஸாக மட்டும் இருக்காது, ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா ஆயுஷ்மான் நிறைய இடங்களில் ஃபன் எலமெண்ட் பேஸ்டான விஷயங்களை இதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, தம்மா அப்படின்னு ட்ரெய்லர் வந்துருச்சு. சரி ஓகேப்பா, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டிக்கு லோகா சாப்டர் 2 அப்படின்னு ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. டொவினோ தாமஸும் துல்கர் சல்மானும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தோன்னா லோகா சாப்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த டீமுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இத்தனை நாள் ரிலீஸ் ஆகாத அந்த ட்ரெய்லர் எதுக்கு அவங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணவங்க வேணா தம்மாவாக இருக்குன்னா, இந்த பக்கம் பார்த்தா 2வது ரிலீஸ் பண்ணவங்க சாப்டர் 2, அதாவது லோகா சாப்டர் 2 தான் இருக்குது. அண்ட் மெயினாக கமெண்ட்ல நிறைய ஆடியன்ஸ் என்ன பேசுறாங்கன்னா, லோகாவுடைய சாப்டர் 2வோட அந்த ஃபைட் சீன்ஸ் ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. துல்கர் சல்மானும் டொவினோ தாமஸும், ஏன்னா அவங்களுக்கான ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். அதை பார்க்கும்போது இங்கே பாருங்கடா உல்வரினும் டெத்பூலும் சேர்ந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட இருந்தது. அது காப்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஃபீல் கொடுக்கறது நம்ம இண்டஸ்ட்ரியில் நமக்கு மலையாளம், தமிழ் இந்த மாதிரி ரொம்ப கனெக்டிவிட்டியாக நமக்கு பிடிச்ச நமக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் இதை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆமாப்பா அவங்க இருட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேம்பயர். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போனா இந்த படம் யார் சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி தான். லோகா சாப்டர் 1ல் முழுக்க கல்யாணி பிரியதர்ஷன் கேரக்டர் வச்சு தான் போயிருந்தாங்க. இதில் டொவினோ தாமஸ் வச்சு போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. பட் இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஏன்னா பிக் ஸ்டார்ஸ் கிட்டத்தட்ட 5 பாட்டு இருக்க போது லோகா அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. இந்த படத்துக்கு தியேட்டரில் ஒரு 300 கோடிக்கு இது வரைக்கும் பார்ட் 1க்கு வசூலாக இருக்குன்னா
பார்ட் 2க்கு கண்டிப்பா சாப்டர் 2க்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பட் தம்மா, லோகா அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் ஃபர்ஸ்ட் எத பார்த்தாங்களோ அத தான் வந்து எப்பயும் எடுத்துப்பாங்க. அதே மாரி இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. ஸோ பாலிவுட்ல ஒரு பக்கம் அவங்க கிளாமர், ஃபன்னு, ஜாலி இந்த மாரி பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா கதை பேஸ்டாவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கும் தம்மாவும், லோகாவும் பார்க்கும்போது, தம்மா ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபீல் தான் வந்துச்சா? அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாரி அ யூனிவர்ஸ வந்து பாலிவுட் சைடுல ரொம்ப அழகா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட இந்த தம்மா அப்படின்ற இந்த படம் வந்து முஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு Hotstarல நெறைய பேர் வந்து பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்லாம் வருது. அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் வராங்க. அதுல வந்து சத்யராஜ் சார் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேய் ஓட்டுற ஒருத்தரா இருப்பாரு. வேம்பயர் ஓட்டுறவரு, பேய் ஓட்டுறவர் இந்த மாரி நெறைய சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரா வந்து முஞ்சியா அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அவரு இதே தம்மாவோட ட்ரெய்லர்ல கடைசியில ஒரு தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு 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 கேரக்டர்ல வராரு. ஸோ அப்பன்னா பாலிவுட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுச்சு. ஃபைனலி தெரிஞ்சு போது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவா இருக்கட்டும், தெலுங்கு சினிமாவா இருக்கட்டும், பாலிவுட்டா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஃபைனலி யூனிவர்ஸ் ஒண்ண கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஆடியன்ஸ வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து ஃபுட்ஃபால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸ் கன்ஃபார்மா வந்து ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா, தியேட்டருக்கு இத தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க அப்படின்றத, அந்த யுக்திய வந்து எல்லாரும் கையாளுறாங்க. அந்த யுக்தி ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். கன்ஃபார்மா இது கிட்டத்தட்ட வெப் சீரிஸ் மாரி தான். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ நீங்க லோகா சாப்டர் 2 வந்துச்சுன்னா பார்ப்பீங்களா? அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம். எத்தன சாப்டர்ஸ் வந்தாலும், நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது காந்தாரா சாப்டர் 2 தான். காந்தாரா சாப்டர் 2 பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும், அப்ப சாப்டர் 1 எப்பங்க வரும்? அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு வந்து கிட்டத்தட்ட இத்தன வருடங்கள்ல ஒவ்வொரு நாளும், ஏங்க இந்த படம் ஷூட் நடக்கும்போது இவங்களுக்கு இதாயிருச்சுங்க, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து பார்க்கப்பட்டோம். ஆனா, இந்த டீம் வந்து எப்படியாவது அந்த படத்த நாங்க பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா அந்த படத்த முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த காந்தாரா சாப்டர் 1 உடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும், ஆஹா! இந்த படம் என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ரிஷப் செட்டி நெறைய இடங்கள்ல ஒரு ஒரு டைரக்டரா அப்படின்றத தாண்டி இந்த படத்துல ஹீரோவாவும் அ ஒரு கடைசியில ஒரு ஃப்ரேம் வருது. அவரு நல்ல ஒரு டார்க்ல அவரு அந்த ஒரு சவுண்ட் விடும்போது, அப்பா! ஏதோ சம்திங் இந்த படத்துல இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. அதே மாரி ஒரு டைரக்டரா கிட்டத்தட்ட வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பேஸ்லயும் சரி, நெறைய விஷயங்கள இதுல வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி, அதெல்லாம் சிங்க் பண்ணி, இந்த கன்டென்ட் இப்படிதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா, ஒரு சாமி பத்தி பேசப் போறோம் அப்படின்னும்போது, அது கண்டிப்பா அது பார்க்குற மக்களுக்கு கண்டிப்பா ஒரு எமோஷனல் ஃபீல் குடுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு தப்போ, சின்ன ஒரு நெருடலோ இருந்துச்சு அப்படின்னா, படத்துக்கு நெறையா எதிர்ப்புகள் நெறையா வந்துரும். அத தாண்டி நம்ம தவறான விஷயத்த எங்கேயும் கொண்டு போயிறக்கூடாது அப்படின்ற விஷயத்துல, சாப்டர் 2ல நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப அழகா எந்த ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லாம கரெக்ட்டா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கன்னட படங்கள் இப்படிலாம் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்துல ரொம்ப கேஜிஎஃப், அப்புறம் காந்தாரா, ஸோ இந்த வரிசையில இருந்த படங்கள் தான். இப்ப அந்த காந்தாராக்கு நெறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல ஒரு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது லைட்டிங் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த விஷயத்த ரொம்ப அழகா ஒரு ஃப்ரேம்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படியே டக்குனு அந்த சாமி வந்து லைட்டா அப்படி வரும்போது, அத நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது, மொபைல்ல பார்க்கும்போதே அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. பட் படத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குமோ? அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கு. அந்த இடத்துல சீனா பார்க்கும்போது, அது என்ன விஷயங்கள் அவங்க கன்வே பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா, இந்த ட்ரெய்லர்ல ஒவ்வொரு கட்டுக்கும், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்றதும் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ அதனால காந்தாரா சாப்டர் 1 படத்த பார்க்க வரவங்க, மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக் கூடாது, வீட்ல நான்வெஜ் வீட்ல இல்ல எங்கேயும் நான்வெஜ் சாப்பிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரிஷப் செட்டி அவர்கள் சொன்னதா ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர்ட்டயே கேட்டதுக்கப்புறம், "ஏங்க இல்லங்க, சாப்பாடுன்றது அவங்கவங்க விருப்பம். இத நாங்க சொல்லக்கூடாது. இந்த போஸ்ட்ட நாங்களும் பார்த்தோம். வேற யாரோ போட்டிருக்காங்க. இது நாங்க வந்து சொல்லல." அப்படின்றத அவர் வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாரு. ஸோ யாரோ ஒருத்தவங்க, "ஓகே இது சாமி படம்ப்பா." நம்ம மூக்குத்தி அம்மன் படத்துக்கு நயன்தாரா அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. "இங்க பாருங்க, இந்த படம் பூஜையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் வந்து கிட்டத்தட்ட விரதம் இருக்கிற மாரி இருக்கணுங்க." அப்படின்னு சொல்லி தான் மூக்குத்தி அம்மன் படத்த வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது சரி சும்மா போஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் இந்த வைரலா வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் காந்தாரா சாப்டர் 1க்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யுமா? செய்யாதா? அப்படின்றத படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். பட் மேக்கிங்கா அந்த படம் வந்து தரமா இருக்கும். அண்ட் கன்டென்ட் என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து அத எடுத்துப்பாங்க. ஏன்னா
சாப்டர் 2ல கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் இதுலேயே கனெக்ட் பண்ணிப்பாங்க. சாப்டர் 2ல கன்ஃபார்மாக எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேமில் எல்லாரும் தியேட்டர்ல அலறி அடிச்சிருப்பீங்க. அந்த ஃப்ரேம் எனக்கே சொல்லும்போது கூஸ் பம்ப் ஃபீல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எத்தனை சீன்ஸ் இந்த படத்தில் வச்சிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணோம்னா, என்னங்க சாப்டரு, என்னங்க உலகத்தை கிரியேட் பண்றீங்க, உங்களுக்கு முன்னாடியே நாங்க வந்து உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காலர் தூக்கிட்டு சொல்ற மாதிரி ஜேம்ஸ் கேமரூன் இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவதார் மூலமா மிகப்பெரிய ஒரு அவதாரத்தை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில அவதார் படத்துடைய பார்ட் 3 நமக்கு ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம இங்க பாருங்க, ட்ரெய்லர் விட்டுட்டேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அண்ட் ஆஸ் அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெருப்பும் சாம்பலும். இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே, இவனோட ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு சஃபர் ஆகுறாங்க, மறுபடியும் அவங்களுடைய உலகத்தில் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் போகுது. பட் இது பார்ட் 2 வந்து எல்லாரும் பார்ட் 1 அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம். அவதார் பார்ட் 1 வரும்போது நம்மளுடைய சினிமா நம்ம பார்த்த படத்துக்கும் இப்போ நம்ம பார்க்குற படங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஜேம்ஸ் கேமரூன் கண்டிப்பாக அந்த பார்ட் 3ல நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கதை ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பார் அப்படின்றது தெரியுது. வழக்கம் போல் ஒரு புதுவிதமான வேர்ல்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படின்றது தெரியுது. ஸோ அவதாருடைய பார்ட் 3க்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி சாப்டராக போகுது. இந்த சாப்டரை பற்றி யோசிக்கும் போது கைதின்னு ஒன்று இருக்குது. கைதி 2 வருபா வராதா அப்படின்னு நம்ம மக்கள் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் லோகேஷ் கனகராஜ் அவர்களை கூப்பிட்டு இது எல்லாத்துக்கும் நடுவில் காஞ்சனா 4ன்னு ஒரு படம் வருது. ஸோ அந்த படத்துக்கு வந்து காஞ்சனாவே நம்ம கடவுளாக எதிர்பார்த்து அந்த படத்துக்காக காத்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்கள் இந்த சாப்டர்களில் எந்த சாப்டரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை இந்த சாப்டரில் எந்த சாப்டர் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, எந்த சாப்டரை படிக்கும்போது நீங்கள் தூங்கிட்டீங்க, எந்த சாப்டர் படிக்கும்போது பா செம்மடா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எல்லா சாப்டர் படிக்கும்போதும் எல்லா சாப்டர் பார்க்கும்போதும் ரொம்ப பிரிஸ்காக தான் இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சினிமா ரீதியான விஷயங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் யோகி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ்.